ஹாய் உங்கள் எல்லாருக்கும் யூபிஎஸ்சிக்கான செல்ஃப் ஸ்டடி ஜர்னி சேனலில் வெல்கம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிஎஃப் சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஃபவுண்டேஷன் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கொஷன் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் 1995லேருந்து 2024. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 140 to 130 கொஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் 1995லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2024 வரைக்கும் 140 கொஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபாண்ட் எல்லாம் கூட வந்து குட்டி குட்டிஸாக பண்ணி கேப் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2025 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா பிவைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எல்லா பிவைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்மே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 140 கொஷனுக்கான ஆன்சர் பிடிஎஃப்மே வந்து என்கிட்ட இருக்குது. பட் ஆன்சர் பிடிஎஃப் வந்து நான் 3 days விட்டு தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் ஆன்சர் பிடிஎஃப் கூட வந்து நான் கொடுத்துருந்தேன். எவ்வளோ பேர் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஷின் பார்த்தாங்களா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை பார்க்க போவாங்க. இன்னொரு கொஷின் பார்த்தாங்களா டக்குன்னு ஆன்சரை பார்க்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஆன்சர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 days விட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து யார் யார் ஆல்ரெடி ஜாயின் ஆயிருக்காங்களோ, ஸோ சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் ஒன்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் யாருன்னா ஓகே எனக்கு வந்து ஒரு இந்த பிடிஎஃப் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 rupees தான். ஓகே, ஸோ நான் வந்து 2 rupees எதுக்காக நான் ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் இது வந்து டைப் பண்ணதுக்காக நான் 2 rupees ப்ரைஸ் வச்சுருக்கிறது. ஸோ எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்காக இந்த மாதிரி நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து அதில் பாஸ்வேர்டு போட்டிருப்பேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே ஒரு QR கோடை வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேவோட QR கோட். ஓகே, ஸோ இந்த ஜிபேவோட QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி 2 rupees சென்ட் பண்ணிங்கன்னா, ஜிபே ஆப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சென்ட் பண்ண பிறகு அதில் வந்து மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை சென்ட் பண்ணிவிடுவேன்.